அது ஒரு அடர்ந்த காடு. மரங்களும் செடிகளும் சூழ்ந்த பெரிய காட்டின் நடுவில் அருணி என்ற அம்மா யானையும் அவருடைய செல்ல குட்டி துளியும் ரொம்ப பாசமாக வாழ்ந்து வந்தார்கள். நம்ம துளி ரொம்ப சுத்தி ஒரு இடத்தில் அமைதியாக இருக்கவே மாட்டான். எப்போதும் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கொண்டே இருப்பான். சில நேரம் பறக்கும் வண்ணத்து பூச்சியை துரத்துவான். சில நேரம் குளத்தில் இறங்கி தன் குட்டி தம்பிக்கையால் தண்ணீரை அள்ளி தெளித்து விளையாடுவான். அம்மா அருணி எப்போதும் தன் செல்ல குட்டியை கண்ணம் கருத்துமாக பார்த்து கொள்வாள். துளி ஓடும் போதெல்லாம் பின்னால் பார்த்து கொண்டே, துளி என்னை விட்டு ரொம்ப தூரம் போகாதே செல்லம் என்று அன்பாக சொல்லிக் கொண்டே இருப்பாள். ஒரு நாள் காட்டில் பயங்கரமான இடி மின்னலுடன் மழை பெய்ய ஆரம்பித்தது. மற்ற விலங்குகள் எல்லாம் பயந்து தங்கள் குகைகளுக்குள் ஒளிந்து கொண்டன. ஆனால் துளி குட்டிக்கோ மழையை பார்த்த உடனே கொண்டாட்டம்தான். அம்மா, நான் கொஞ்சம் மழையில் விளையாடிட்டு வரேன்மா என்று கத்திக்கொண்டே வேகமாக ஓடினான் துளி. அருணி பதறிப்போய், துளி நில்லு, அங்கே போகாதே, ஆறு பெருக்கெடுத்து ஓடுது என்று கத்தினாள். குட்டி யானை அதை காதில் வாங்கவில்லை. வேகமாக ஓடிய துளி சிறிது நேரத்தில் ஒரு பெரிய சதுப்பு நிலச்சேற்றில் மாட்டிக்கொண்டான். காலை வெளியே எடுக்க முடியவில்லை. சேரி அவனை மெல்ல மெல்ல உள்ளிழுக்க ஆரம்பித்ததும் பயந்து போன துளி அழ ஆரம்பித்தான். அம்மா, அம்மா, என்னை காப்பாத்துங்கம்மா. தன் குட்டியின் அழுகை குரலை கேட்டதும் அம்மா அருணியின் இதயம் துடிதுடித்தது. வழியில் இருந்த பெரிய மரங்களை தள்ளிக்கொண்டு காடே அதிரும் வேகத்தில் ஓடி வந்தாள். வந்து பார்த்தபோது துளி சேற்றில் மூழ்கிக் கொண்டிருந்தான். அம்மா பதறாமல் தன் நீண்ட தும்பிக்கையால் துளியை மெதுவாக சுற்றி பிடித்து, பயப்படாதே கண்ணா, அம்மா இருக்கேன் என்று சொன்னாள். தன் முழு பலத்தையும் பயன்படுத்தி மிகுந்த முயற்சிக்கு பிறகு அம்மா அருணி தன் குட்டியை சேற்றிலிருந்து பத்திரமாக வெளியே எடுத்தாள். பயத்தில் உடம்பு முழுவதும் நடுங்கிய துளி ஓடிப்போய் அம்மாவின் காலை இறுக்கமாக கட்டிப்பிடித்தான். அம்மா, இனிமேல் நான் உங்களை விட்டு எங்கேயும் தூரம் போக மாட்டேன்.